வணக்கம், நான் வழக்கறிஞர் பிரியங்கா பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நெக்லிஜென்ஸ் அப்படின்னா என்ன, நியூசன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நெக்லிஜென்ஸ்னால் அஜாக்கிரதையாக இருக்கிறது, நியூசன்ஸ்னால் தொந்தரவு பண்ணுறது. சரிங்களா? இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர் ஒரு மரம் வளர்த்துறாருன்னா அந்த மரத்தினால பக்கத்து வீட்டுக்காரருக்கு எந்த விதமான ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நியூசன்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது சில எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் எப்படி உள்ள அப்ளை ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது உங்கள் வீடு இங்கே இருக்குது, பக்கத்து வீட்டில் ஒரு மரம் வளர்த்துறாங்க. அந்த மரத்தோட கிளைகள் உங்கள் வீட்டில் இப்படி சாய்ந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? சரி, இப்படி இருக்கும்போது சில டைம் அந்த கிளைகள்லாம் உடஞ்சி கீழே விழுகலாம், ரூஃபெல்லாம் டேமேஜஸ் ஆகலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் கூட உங்கள் கையிலேருந்து காசு நீங்கள் செலவு பண்ணி மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள்லாம் கீழே விழுந்து கூட வழுக்கி விழுகலாம். மேபி குழந்தைங்களாம் யாராவது இருந்தால் கூட விழுகலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அப்படி இருக்கும் போது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், சொல்லணும். ஃபஸ்ட்டு இதனால் எனக்கு ரொம்ப நியூசன்ஸாக இருக்குது, உங்கள் ட்ரீ மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்கணும். அவங்க எதுவுமே கேட்கல அப்படின்னு பட்சத்தில் ஒரு நோட்டீஸ் நீங்கள் அனுப்பணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்சர்ன் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு நோட்டீஸ் நீங்கள் அனுப்பணும். அப்பவும் யாரும் சரி பண்ணலை அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் சூட் நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் ஃபைல் பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரினா அந்த பிரான்ச்சஸ் ட்ரிம் பண்ணணும், இதனால் என்னோடய ப்ராப்பர்ட்டிக்கே டேமேஜஸ் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அது மட்டும் தானே அப்படின்னீங்கன்னா, இப்போது உங்கள் பில்டிங்க்கு முன்னாடி ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீ உங்களது மறைக்குது, உங்களோட என்ஜாய்மெண்ட்டே மறைக்குது. அந்த அளவுக்கு அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரிங்களா? அந்த ட்ரீனால் உங்களோட வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி, உங்கள் ப்ராப்பர்ட்டியே மறைக்குது. அந்த வேல்யூ எவ்வளோனே அது ரொம்ப குறைவான மதிப்பிடுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இன்ஜெக்ஷன் சூட் நீங்கள் ஃபைல் பண்ணி அதை ட்ரிம் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்கலாம். சரி, அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று என்னென்னா, இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது, பாதி மரம் உள்ளே வந்துருச்சு, இல்லைன்னா வேறு உள்ளே வந்துருக்குது அப்படின்னு பட்சத்தில் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த ரூஃபெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் கண்டிப்பாக அது வேணும். அவங்க பார்த்து தான் சொல்லுவாங்க எந்த எக்ஸ்டென்ட் அளவுக்கு அது டேமேஜ் ஆகிருக்குது அப்படிங்கிறத அவங்க தான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் முக்கியம். மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அந்த டேமேஜஸை இதெல்லாம் ஆகிறதுக்கெல்லாம் நீங்கள் சில ரிப்பேர் காஸ்ட்டில் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவார்கள். சரிங்களா? இது ஒரு வகையான இது. ஆனால் முக்கியமானது என்னென்னா ஆக்ட் ஆஃப் காட். சரிங்களா? அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் தான் நிறைய இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இயற்கையான முறையில் தான் அந்த மரம் கீழே விழுந்துருச்சு, இது எங்களோட நெக்லிஜென்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டு தான் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிரூபிக்கும் பட்சத்தில் அது டேமேஜஸ் கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? அதே சமயத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு நல்லாவே தெரியும், இல்லை இந்த மாதிரி போனால் அது நியூசன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது ஒரு வேளை அது கீழே விழுந்துருச்சுன்னா சரி, அவங்க தானே மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, அந்த மாதிரியும் நினைக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் நெக்லிஜென்ஸ். அது மட்டும் கிடையாது, சன்லைட்டு மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பராக ட்ரீயை மெயின்டைன் பண்ணணும். ட்ரிம் பண்ணுறதுங்கிறது ஒன்று. சரிங்களா? அந்த ட்ரீயை வெட்டுறங்கிறது ஒன்று இருக்குது. ட்ரீக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது. அந்த பிரான்ச்சஸை நம்ம ட்ரிம் பண்ணலாம். அதுவும் எப்படின்னா கன்சர்ன் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு நீங்கள் லெட்டர் கொடுக்கணும். ரெண்டாவது கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் போட்டு சரியான ஆவணத்தை நீங்கள் அங்கே சமர்ப்பித்த பிறகு நீதிமன்றம் அவர்கள் உங்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பார்கள். சரி, ட்ரீக்கு மட்டும்தான் நெக்லிஜென்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இப்போ எஃப்டி நீங்கள் போடுறீங்க, அந்த எஃப்டி எஃப்டினா என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட். சரிங்களா? ஒரு அமௌண்ட் நீங்கள் போடுறீங்க, அது ஒரு 2 வருஷம் கழித்து உங்களுக்கு உங்கள் பணம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இப்போ மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் போய் உங்கள் பணம் எடுக்கிறதுக்காக இப்போ நீங்கள் போகிறீங்க. ஆனால் அந்த பணம் கொடுக்காம கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அப்படின் போது நீங்கள் ரிப்பீட்டடாக ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, என்ன பண்ணால் இந்த மாதிரி எனக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுங்க
அந்த அமௌண்ட்டை நம்பி தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்பவும் காலதாமதம் ஆகுது. அந்த காலதாமதம் ஆகும்போது அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு காசு கட்டாத நிலையே இப்போ அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் நான், ரிப்பீட்டடாக நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க சரிங்களா. அப்படின் போது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸை நீங்கள் தாராளமாக கன்சியூமர் கோர்ட் நீங்கள் வந்து போய் ஃபைல் பண்ணலாம். நீங்கள் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸுங்க காம்பன்சேஷன் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். சரி, சிவில் கோர்ட் வந்து ஃபைல் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து அடுத்த கொஸ்டின். கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவில் கோர்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், மென்டல் அகனி. இதனால் வந்து மென்டல் அகனி நீங்கள் வந்து மன ரீதியாக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்படின் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து காம்பன்சேஷன் கேட்கலாம் நீங்கள் சரிங்களா. எதன் அடிப்படையில் அடுத்த கொஸ்டின் அண்டர் தி லா ஆஃப் தாட்ஸ் சரிங்களா. அந்த தாட்ஸில் தான் நெக்லிஜென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு இதுதான் அர்த்தங்கள் கொடுத்துருக்கு சரிங்களா. அப்போ வந்து குறிப்பிட்ட மரத்தினுடைய பெயர் அதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட மரத்தினுடைய பெயரோ அந்த மாதிரிலாம் வந்து அது கிடையாது. நெக்லிஜென்ஸு பண்ணாங்கன்னா காம்பன்சேஷன் கேட்கலாம் சரிங்களா. அதுதான் வந்து லா ஆஃப் தாட்ஸ். சரி, தாட்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தாட்ஸ்னால் சிவில் ராங். சிவிலில் சில தவறுகள் நடக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நம்ம ஆரம்பம்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி நெக்லிஜென்ஸ் ஏற்பட்டிருக்குல்ல, அதெல்லாம் தான் வந்து சிவில் ராங். சரி, இப்போது இன்ஜெக்ஷன் சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜெக்ஷனுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது சரிங்களா. ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன் இருக்குது, பேர் இன்ஜெக்ஷன் இருக்குது, டெம்பரரி இன்ஜெக்ஷன், பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி மேண்டிட்டரி இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி நிறைய இன்ஜெக்ஷன் இருக்குது சரிங்களா. இன்னும் வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நான். இது கண்டிப்பாக சிவில் கேஸ் வந்து நடத்தணும்னு ஆசைப்படுவீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் மேண்டிட்டரி இது. சரி, அது மட்டும் கிடையாதுங்க, இது விழிப்புணர்வும் கூட. ஏன்னா சொத்து வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க நீங்கள், ஆனால் எந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, ஓகே பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்போ நம்ம இந்த மாதிரி ரிலீஃப்லாம் நம்ம வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எளிமையான முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். ஆனால் மறந்துடாதீங்க, டேமேஜஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் கிளைம் பண்ணணுன்னா ஆக்ட் ஆஃப் காட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்ண முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நியூசன்ஸ் சரிங்களா, அதை பற்றி தான் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நான். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.